வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், டிஆர்டிஓ, இஸ்ரோ, ஐசிஆர்பி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ ஒரு ப்ராப்ளத்தை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கான எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுன்றதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கான்செப்டையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸில் வந்து ஒர்க்குன்ற ஒரு சப் டாப்பிக்கில் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க்கை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஃபெமிலியராக நீங்கள் இருக்கணும், சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ ஒர்க் டன் டபிள்யூ, ஓகேவா? ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இன்ட்டு ஏ, ஓகே, ஃபோர்ஸ் இன்ட்டு ஆஸ்கிலரேஷன், டாட் இன்ட்டு ஆஸ்கிலரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் எஃப் இன்ட்டு டி இன்ட்டு காஸ் தீட்டா, சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அது, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஒர்க் டன் டபுள் ஈக்குவல் டு ஹாஃப் எம்வி ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் எம் வி ஸ்கொயர் 2 மைனஸ் வி 1 ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ நான் வந்து இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் அதை ஓர் பண்ணிக்காதீங்க. ஸோ வி 2 மைனஸ் வி 1 தான் ரைட் ஆன்சர், ஓகே. அடுத்து ஒர்க் டன் இஸ் டபுள் ஈக்குவல் டு எம்ஜிஹெச். இது வந்து பொட்டான்ஷியல் எனர்ஜி பேஸ்டு கொஸ்டினுக்கு, ஓகேவா? ஸோ இந்த ஒர்க் டன்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கான்செப்ட்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க, சரிங்களா? ஸோ ஒன்று ஃபோர்ஸை வச்சு, அப்புறம் ஃபோர்ஸோடைய ஆங்கிள்ஸ் கேட்பாங்க, அடுத்து வந்து கைனெட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது, அடுத்து பொட்டான்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லியிருக்கேன். ஸோ டீனா டிஸ்பிளேஸ்மெண்ட், டீட்டானா ஆங்கிள், எம்னா மாஸ் கிலோகிராம், வினா ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி, ஜீனா கிராவிட்டி, ஹச்னா ஹைட்டு. ஸோ இது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஒர்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டியாக வெக்டார் குவான்டிட்டியான்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார், ஓகேவா? டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார் இருக்கிறதுனால தான் ஸோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, சரிங்களா? ஏன் ஸ்கேலார் குவான்டிட்டி? the product of 2 vector, ஓகேவா? f into d, d னா டிஸ்பிளேஸ்மெண்ட், f னா ஃபோர்ஸ். அப்போ இதுக்கு வந்து ஒன்லி மேக்னிடியூட் தான் மட்டும்தான் இருக்குது, நோ டைரக்ஷன், சரிங்களா? ஸோ பாருங்கள், சரி, ஓகே. இவ்வளோ தான் வந்து ஒர்க் டன் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட், ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சொல்யூஷன் பண்ணணுன்றதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சொல்யூஷன் பாருங்கள். A force of 20 Newton displacement an object drop a 2 meter and do a work of 20 J, okay, 20 joule, okay, work of 20 joule. The angle between the force and displacement is, ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை வந்து எவ்வளோ சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து 20 நியூட்டன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது அந்த 20 நியூட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து 2 மீட்டர் டிஸ்பிளே 2 மீட்டரில் வந்து அது வந்து தள்ளி வைக்கிது. அதனால் வந்து அதுக்காக ஆகிற மொத்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 20 ஜூல், ஓகேங்களா? இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஆங்கிள்ஸ் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது நாம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு 4 கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒர்க் டன்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு. அதில் வந்து ரெண்டாவது கான்செப்ட் எஃப் இன்ட்டு ஒர்க் டபுள் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி இன்ட்டு காஸ் தீட்டா, ஓகே. ஆங்கிளில் பொறுத்த வரைக்கும் காஸ் தீட்டாவில் தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஒர்க் டன்னு, சரி, ஓகே. இதுக்கான ஆன்சரை வந்து சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்யூஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படின்னா நீங்கள் வந்து சொல்யூஷன் எப்படி பண்ணியிருக்குன்றதை நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், கிவன் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஈக்குவல் டு 20 நியூட்டன், டி ஈக்குவல் டு 2 மீட்டர், டபுள் ஈக்குவல் டு 20 ஜேன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபார்முலா அதே மாதிரி தான், ஒர்க் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி இன்ட்டு காஸ் டீட்டா, ஓகே. எஃப்ன்றது ஃபோர்ஸு, டின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், காசுன்றது ஆங்கிள், டீட்டான்றது ஆங்கிள்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு கிடைச்ச டேட்டாஸை வந்து ஃபார்முலாவில் அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு வந்து எப்படி என்ட்ரு பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வந்து உங்களுக்கு புரியும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு வந்து 20/40 ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இது வந்து 10th டேபிள் மல்டிபிள்ஸில் இருக்கிறதுனால அப்போ அது மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ நமக்கு டீட்டா தான் வேணும். அப்போது காஸ் வந்து காஸ் தீட்டா 1/2. அப்போது ட்ரிக்னாமெட்ரிலேருந்து நீங்கள் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ட்ரிக்னாமெட்ரி எங்கே இருக்குது பாருங்கள். நான் வந்து ஒரு ரஃபுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இது மட்டும் வளைஞ்சிருக்கேன். சைன் தீட்டா 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இருக்குது இல்லைங்களா? அதில் சைனு காசு ஏன் எழுதியிருக்குன்னு பாருங்கள். சைனோடைய ரிப்பீட்டர்ஸ் தான் காஸ் தீட்டா, ஓகே. காசோடைய 60 டிகிரி, அப்போது 1/2 இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த 1/2 தான் அப்போ காஸ் 60 டிகிரி. அப்போ இதோடைய ஆங்கிள் வந்து 60 டிகிரின்றதை வந்து நம்ம வந்து
கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ காஸ்ட் 60ன்றது தான் θ = 60 டிகிரி தான் இதோடைய ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள ஆங்கிள் வந்து 60 டிகிரி ஓகேங்களா. ஸோ 60 டிகிரியில் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிருக்கு, அதுக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இவ்வளோ தான் கொஷின், இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. இந்த 4 கான்செப்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். a pick up the 20 kg of goods at a 12 meter above the ground and keep it on the head. Work done is by the person is. ஸோ நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு 20 கிலோ இருக்கக்கூடிய ஒரு குட்ஸை வந்து ஒரு பர்சன் 2 மீட்டர் அபோவ் கிரவுண்ட் லெவலிருந்து அவன் தலையில் எடுத்து வச்சுருக்கான். ஸோ இதுக்கான ஒர்க் டன் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயில் சொல்யூஷன்ஸை வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா. ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். இதுதான் வந்து இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் சரிங்களா. ஒரு பர்சன் இருக்கான், அவன் வந்து ஒரு 20 kg ஆப்ஜெக்ட் எடுத்து தலையில் வச்சுருக்கான். எத்தனை மீட்டர்? 2 மீட்டர் ஹைட்டில் வச்சுருக்கான். அப்போ இதுக்கு அவன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அவன் எடுத்து தலையில் வைக்கிறதுக்கான மொத்த ஒர்க் டன் என்னென்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஐடியா ஃபார் சொல்யூஷன், m வந்து 20 kg, h = 2 மீட்டர், g = 10 மீட்டர் per second. அப்போ W = mgh. அப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஓகே, ஒரு வேலையை செய்யறதுக்கான பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும் அதோட நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து W = 400ன்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு கொஷின்ஸை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறீங்கிறது முக்கியம் கிடையாது. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கான்செப்டை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் வந்து கொஷினுக்கான அவ்வளோ ஸ்பீடில் வந்து கொஷினை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலோடைய ரீசன்ஸ் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.